நம்ம சேனல்ல எக்கச்சக்கமான ஸ்பீக்கர் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் இது ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ. ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, இருக்கிறதுலே காம்பாக்டா மினிமலா குட்டியா இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் அமேசான் ஃப்ளிப்கார்ட்ல என்ன இருக்குன்றத ஒரு லிஸ்ட் ஒன்று எடுத்து அதுல இருந்து வாங்கினது தான் இந்த மினி ஸ்பீக்கர்ஸ். மினி ஸ்பீக்கராக இருந்தாலும் சவுண்டு வேற லெவலில் இருக்குது. சில ஸ்பீக்கரு சிலது மொக்கையாகவே இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணி ஒரு லிஸ்ட் வச்சுருக்கேன். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது. அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கு எந்த ஸ்பீக்கர் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நிறைய டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்லாம் எடுத்துகிட்டு வரேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க போய் டெஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். மீடியம் சைஸ்லேருந்து அடுத்தடுத்து சைஸை கொஞ்சம் குறைச்சிட்டே வரலாம் அப்படின்னு பார்த்தேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு மீடியம் சைஸில் பார்த்தீங்க அப்படின்னா போட்டோட ஸ்டோன் 193 ப்ரோ அப்படின்ற மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட சைஸுமே பார்த்தீங்க அப்படின்னா செம்ம காம்பாக்டாக இருக்கு. வெயிட் 220 கிராம் இருக்கு. கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கனால இந்த வெயிட் ஓகே தான். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாஸ்டிக்ல கொடுத்திருந்தாலும் மேலே இருக்கக்கூடிய இந்த ஃபேப்ரிக் டெக்ஸ்சர் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் ஓவராலாக மெட்டீரியல் வைஸ் பார்க்கும்போது நல்லா ரகடான ஃபீலும் கொடுக்குது. ஸோ அதனால கொஞ்சம் ரகடா யூஸ் பண்ணீங்கனாலும் பெருசாக இஷ்யூஸ் வராது. அண்ட் IPX6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. தெரியாம தண்ணிலாம் பட்டுறதுனாலும் கூட பெரிய இஷ்யூ எதுவுமே வந்து இல்லை. டிராவலுக்கு ஏற்றதா இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஹூக் பண்றதுக்கான ஹோல்லாம் கொடுத்துருக்கிறது நல்லாவே இருந்தது. மினி ஸ்பீக்கரா இருந்தாலும் கூட இருக்கக்கூடிய போர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நார்மலா சார்ஜ் போடுறதுக்கு டைப் சி போட்டும், பக்கத்துல வந்து ஆக்ஸ் கேபிள் கனெக்ட் பண்றதுக்கு கொடுத்துருக்காங்க. டைரக்டா போன்லாம் பேர் பண்ணிக்கலாம். SD கார்டு இருக்கு அப்படின்னா அதையுமே டைரக்டா மாட்டிட்டு நீங்க சாங் கேட்கறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இது இல்லாம ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணி கேட்கறதுக்கான ஆப்ஷனுமே இருக்கு. பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட் லைட் வருது. நெக்ஸ்ட் பாஸ் பிளே பண்றதுக்கான பட்டன். அதை யூஸ் பண்ணியே கால் அட்டன் பண்றது கட் பண்றதும் பண்ணிக்க முடியும். கால் பேசணும் அப்படின்னாலும் கூட இதுல நீங்க வந்து காலுமே வந்து பேசிக்க முடியும். ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் பண்றது டவுன் பண்றதுக்கான செப்பரேட் பட்டன் கொடுத்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணியே சாங்ஸுமே நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. இதை ஃபுல் சார்ஜ் பண்றதுக்கு 2 மணி நேரம் டைம் ஆகுது. ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 8ல இருந்து 10 மணி நேரத்துக்கு மேலேயே நம்மளால வந்து கண்டினியூவா கேட்க முடியுது. நம்ம எடுத்திருக்க லிஸ்ட்லயே பாத்தீங்கன்னா இதுதான் கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கிற மாதிரி இருக்கு. சவுண்ட் குவாலிட்டியுமே பாத்தீங்க அப்படின்னா ஓவராலாவே எனக்கு தெரிஞ்சு பெஸ்டாவே இருந்தது. குறிப்பா கொஞ்சம் பேஸ் எல்லாம் அதிகமா எதிர்பார்க்கறீங்க, ஒரு குரூப்பா உட்காந்து வெளியில டிராவல் பண்ணும்போது கேட்கறதுக்கு தேவைப்படுது அப்படின்னாலுமே இந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். வாரண்டியை பொறுத்த வரைக்கும் 1 இயர் கொடுத்திருக்காங்க. பிரைஸ் வந்து 1150 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ரியலாவே ஒரு ஒர்த்தான ஸ்பீக்கரா இருக்கிற ஃபீல் தான் எனக்கு கொடுக்குது. என்னதான் இதுல எல்லாமே நல்லா இருந்தாலும் நம்ம சைஸ் வைஸ் தான் பாக்குறோம். அந்த வகையில இதுக்கு அடுத்த சைஸ் கம்மியா பாத்தீங்க அப்படின்னா ஐகியர் பிராண்ட்ல இருந்து பஸி போர்ட்டபிள் ஸ்பீக்கர் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அவங்களே மினி ஸ்பீக்கர்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு மினியா இருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்க. நல்லாவே காம்பாக்டா குட்டியா இருக்கு. அதுலயும் ஹைலைட் நம்ம மினி சைஸ்ல வாங்குறோம் அப்படின்னாலே போர்ட்டபிளா வெளியில எடுத்துட்டு போறதுக்கு தான். இதுல ஒரு பார்ட்டி ஸ்பீக்கர் ஃபீல் வரணும் அப்படின்றனால 360 டிகிரி RGB லைட் வந்து கொடுத்திருக்காங்க. 6 டிஃபரெண்ட் மோட்ல வந்து லைட் எரியற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. வேணாம் அப்படின்னா நீங்க ஆஃபும் கூட பண்ணிக்க முடியும். இதோட மெட்டீரியல் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்ல தான் கொடுத்திருக்காங்க. இந்த RGB லைட் எரியக்கூடிய ஏரியா பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்டா இருக்கனால சப்போஸ் இது வந்து ஸ்கிராச்சஸ்லாம் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு சேஃபாவே வச்சுக்கோங்க. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சார்ஜ் போடுறதுக்கு டைப் சி போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆக்ஸ் கேபிளுமே நீங்க கனெக்ட் பண்ணிக்க முடியும். முக்கியமா SD கார்டு கூட டைரக்டா கனெக்ட் பண்ணி கேட்டுக்க முடியும். இதுல கால் கனெக்ட் பண்றதுக்கு மைக்குமே வந்து கொடுத்திருக்காங்க. சோ கால் வந்தது அப்படின்னா டைரக்டாவும் பேசிக்க முடியும். கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாட்டம்ல கொடுத்திருக்காங்க. மோட் சேஞ்ச் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு. சோ இது மூலமா நீங்க FM மோட் கூட இதுல கொடுத்திருக்காங்க. FM கூட கேட்டுக்க முடியும். வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதை யூஸ் பண்ணி சாங்ஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைட் ஆன் ஆஃப் பண்றதுக்கான செப்பரேட் ஆப்ஷனுமே வந்து கொடுத்திருக்காங்க. சோ பேட்டரி லைஃப் அப்படின்னு வரும்போது ஒரு 1 மணி நேரம் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆயிரும். 60ல இருந்து 80% குள்ள நீங்க வால்யூம் வச்சு கேக்குறீங்க அப்படின்னா ஒரு 3ல இருந்து 4 மணி நேரம் உங்களால கேட்டுக்க முடியும். சவுண்ட் குவாலிட்டி பாக்குறதுக்கு முன்னாடி பிரைஸ் 700 ரூபாய் கிட்ட பிரைஸ் பண்ணிருக்காங்க. 6 மாசம் வாரண்டியுமே கொடுத்திருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 100% வச்சு கேட்டோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி அந்த அளவுக்கு செப்பரேஷன் பெட்டரா இல்ல. ஒரு 80 வச்சு கேக்குறீங்க அப்படின்ற போது தான் நல்ல ஒரு சவுண்ட் அவுட்புட் வந்து கிடைக்குது. குறிப்பா பேஸ் அதிகமா எதிர்பார்க்கறவங்களுக்கு ஒரு ஓகேவான பேஸ் தான் இது அவுட்புட் கிடைக்குது. பட் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு போர்ட்டபிள் ஸ்பீக்கர் நல்லாவே இருக்கு. இந்த மாதிரியான ஸ்பீக்கர், இயர்பட்ஸ், ஹெட்போன்ஸ் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரெகுலரா அமேசான் ஃபிளிப்கார்ட்ல எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் இருக்கும். செப்பரேட்டான வீடியோஸ் போட முடியாது அப்படின்றனால நம்மளோட டெலகிராம் சேனல் லவுட் பஸார்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா போஸ்ட் வந்து ரெகுலரா போட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ ரீசெண்டா வாட்ஸ்அப்லயுமே ஓபன் பண்ணிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. இதை விட இன்னும் கொஞ்சம் சைஸ் கம்மியா பாத்தீங்கன்னா மிவியோட ப்ளே ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்கு. இதோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 164 கிராம் கொடுத்திருக்காங்க. ரியலாவே வெயிட் கம்மி தான். கையில எடுத்து பார்க்கும்போது கூட பெருசா வெயிட் இருக்கிற ஃபீல் இல்ல. அதே மாதிரி டேக் பண்றதுக்கான ரோப் கொடுத்திருக்காங்க. பேக்ல எல்லாம் ஈஸியா டைப் பண்ணி நீங்க எடுத்துட்டு போய்க்க முடியும். டிசைன் வைஸ் பாத்தீங்கன்னா குட்டியா கப் இருக்கும்ல அந்த மாதிரியான சைஸ்ல தான் கொடுத்திருக்காங்க. மெட்டீரியலோட குவாலிட்டி மட்டும் இல்ல, இதோட கலருமே மேட் ஃபினிஷ்ல நல்லாவே இருக்கு. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மைக்ரோ USB தான் கொடுத்திருக்காங்க. டைப் சி கொடுத்திருந்தா பெட்டரா இருந்திருக்கும். அது ஒரு குறை தான். நெக்ஸ்ட் ஆக்ஸ் கேபிள் கனெக்ட் பண்ற ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஒரு சைடு பாத்தீங்க
பாத்தீங்க அப்படின்னா பவர் பட்டனும் ப்ளே பட்டனும் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடு வால்யூம் கண்ட்ரோல் பண்றதுக்கு, அதை யூஸ் பண்ணி சாங் சேஞ்ச் பண்றதுக்கு கொடுத்துருக்காங்க. இதுலயுமே இன்பில்ட் மைக் வருது. நீங்க கால் பேசணும் அப்படின்னா டைரக்டா ஸ்பீக்கர் யூஸ் பண்ணி பேசிக்க முடியும். பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 8ல இருந்து ஒரு 10 மணி நேரம் வரைக்கும் நீங்க கேட்டுக்க முடியுது. சவுண்ட் குவாலிட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி பிரைஸ் வந்து பாத்திரலாம். 800 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. 1 இயர் வாரண்டியோடயுமே வருது. சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு வரும்போது இந்த ஸ்பீக்கருக்கு மட்டும் இல்ல, மோஸ்ட்லி நீங்க ஸ்பீக்கர்ஸ் வாங்குனீங்க அப்படின்னாலே 80% வால்யூம் வச்சு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சவுண்ட் அவுட்புட்டும் நல்லா கிடைக்குது. அதே சமயம் உங்களுக்கு ஸ்பீக்கரோட லைஃப்மே வந்து பெட்டரா இருக்கும். ஸோ இதோட வால்யூமே பார்த்தீங்க அப்படின்னா 100லாம் வச்சோம் அப்படின்னா ஒரு பெரிய குரூப்பே கேட்குற அளவுக்கு நல்ல லவுடாக இருக்கு. பட் 80% வைக்கிறோம் அப்படின்னும் போது தான் அந்த கிறிஸ்பான நல்ல சவுண்ட் அவுட்புட் வந்து கிடைக்குது. அதுலேயும் குறிப்பாக பேஸ் கொஞ்சம் நல்லா வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கும் இதில் பேஸுமே வந்து நல்லா இருக்கு. சவுண்ட் குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கம்மி பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட்டான ஸ்பீக்கர், அதுவும் நம்மளோட கான்செப்ட் குட்டி சைஸில் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா பீட்ரான் பிராண்டோட இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணது போல ஃபியூஷன் ஹூக் அப்படின்ற ஒரு மாடல். இதோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா ரியலாவே நல்ல ஒரு காம்பாக்டா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது ரவுண்டா. அண்ட் 191 கிராம் தான் இருக்கு. வெயிட்டுமே மேனேஜபிள் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்குறதுக்கு மெட்டாலிக் ஃபினிஷ்ல இருந்தாலும் கூட பிளாஸ்டிக்ல தான் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கீழே போடாம வச்சுக்கிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பேக்ல எல்லாம் டேக் பண்றதுக்கான இந்த செப்பரேட்டான டேக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க சார்ஜ் போடுறதுக்கு. பட்டன் கண்ட்ரோல் அப்படின்னு பார்க்கும்போது பாட்டம்ல கொடுத்துருக்காங்க. பாஸ் பிளே பண்றதுக்கு, சாங்ஸ் சேஞ்ச் பண்றதுக்கு, கால் வந்ததுன்னா அட்டன் பண்றதுக்கான செப்பரேட்டான பட்டன் கூட கொடுத்துருக்காங்க. பேட்டரி பேக்கப் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 3 மணி நேரம் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 7ல இருந்து 8 மணி நேரம் வரைக்கும் உங்களால கேட்டுக்க முடியும். சவுண்ட் குவாலிட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட பிரைஸ் ரியலாவே ஒர்த்தா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 500 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. 6 மந்த் வாரண்டியோடமே கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது கூட ஒரு பெரிய குரூப்பா இருக்கீங்கனாலும் கூட உட்காந்து கேட்கறதுக்கு நல்லா லவுடாவும் இருக்கு. அதே சமயம் பேஸும் சரி, வாய்ஸ் செப்பரேஷனுமே வந்து பெட்டரா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. கொஞ்சம் பட்ஜெட்ல வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா இதை வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு டிஃபரெண்டான கான்செப்ட்ல அதே சமயம் குட்டியான சைஸ்லயும் காம்பாக்டா இருக்கிற மாதிரி கொண்டு வந்ததுதான் போட்ரானிக்ஸோட நாடியா அப்படின்றத மாடல். சைஸ் பாத்தீங்க அப்படின்னா செம காம்பாக்டா குட்டியா இருக்கு. 140 கிராம் தான் வெயிட். சுத்தமா வெயிட் இருக்கிற ஃபீலே இல்ல. இதோட ஷேப்பே என்ன ப்ரோ வித்தியாசமா இருக்குன்னு கேட்கறவங்களுக்கு இது ஸ்பெஷலா பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸேஃப் சப்போர்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. இதனால ஐபோன்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்படி ஒட்டிட்டு ஐபோனோட அப்படியே அட்டாச் பண்ண மாதிரி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ப்ரோ நான் நார்மல் போன் தான் வச்சிருக்கேன், ஆண்ட்ராய்ட் போன், அதுல யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான செப்பரேட்டான இந்த ரிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இது உங்களோட போனோட பேக் சைட்ல ஒட்டிட்டுமே வந்து இதை நீங்க அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ஸ்பீக்கரா மட்டும் இல்ல, உங்களுக்கு மொபைல் ஸ்டாண்ட் மாதிரியுமே ஒர்க் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஐபோன்ல பாத்தீங்க அப்படின்னா சவுண்ட் எப்பயுமே லோவா தான் இருக்கும். அதுக்கெல்லாம் இது ஒரு சூப்பரான ஆல்டர்னேட் ஃபீல் தான் எனக்கு வந்து கொடுத்தது. நான் ரெகுலரா டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது. அண்ட் இதுல RGB லைட்டுமே கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, சார்ஜ் போறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு பட்டன் தான் கொடுத்துருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய இந்த பவர் பட்டனை 2 தாட்டி பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா RGB லைட்டோட கலர்ஸ் உங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். வேணாம் அப்படின்னா நீங்க ஆஃபும் கூட பண்ணிக்கலாம். அண்ட் இதை ஒரு தாட்டி பிரஸ் பண்றீங்க அப்படின்னா பாஸ் பிளேவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர சாங் சேஞ்ச் பண்றதுக்கோ வால்யூம் கண்ட்ரோல் பண்றதுக்கோ செப்பரேட்டான பட்டன்ஸ் எதுவுமே இல்ல. ரொம்ப மினிமலா இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரி பேக்கப் அப்படின்னு பார்க்கும்போது 3ல இருந்து 4 மணி நேரம் வரைக்கும் கூட நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். ஒரு 80% வால்யூம் வச்சு கேட்கறீங்க அப்படின்ற பட்சத்துல இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1 இயர் வாரண்டியோட 980 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. இந்த பிரைஸ்க்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி நார்மலா நல்லா லவுடரா தான் இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் 80%ல வச்சு கேளுங்க. அதுக்கு மேல போகுது அப்படின்னும் போது லைட்டா நாய்ஸ் கேட்கிற மாதிரியான ஒரு ஃபீல் நல்லாவே வந்து கொடுக்குது. அண்ட் இந்த ஒரு ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா குரூப் யூஸ்க்கு வந்து செட் ஆகாது. பர்சனல் யூஸ்க்கு தான் எனக்கு தெரிஞ்சு ஓகேவா இருக்கும். அண்ட் அதை தவிர இதுல இருக்கக்கூடிய குறை அப்படின்னு பார்க்கும்போது இந்த RGB லைட் வந்து அந்த அளவுக்கு ஒரு ரிச்சா இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்கல. ஐ கியர் மாதிரி வந்துட்டு அண்ட் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்பீக்கருமே பாத்தீங்க அப்படின்னா இப்படி வெளியில தெரியற மாதிரியே கொடுத்துருக்கனால குயிக்கா நீங்க பேக்ல எல்லாம் போட்டு போறீங்க அப்படின்னா சாவி இதெல்லாம் குத்திட்டு இந்த இடம் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இது வாங்குறதுக்கு முன்னாடி திங்க் பண்ணி பார்த்து வாங்க, உங்களுக்கு சூட்டபிளா இருக்குமா அப்படின்ட்டு. இந்த ஒரு வீடியோ பண்றதுக்கான ஐடியா வந்ததுக்கான ரீசனே பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பீக்கர் அப்படின்னு தான் சொல்லணும். போட்ரானிக்ஸோட டாக் 4 இது மட்டும் இல்லாம டாக் 3 இருக்கு, டாக் 5 இருக்கு. பட் எனக்கு பாக்குறதுக்கு டிசைன் வந்து டாக் 4 பிடிச்சனால சூஸ் பண்ணிருக்கேன். இது எனக்கு பிடிச்சிருக்கிறதுக்கான முக்கியமான ரீசனே கண்டிப்பா இதோட சைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். செம காம்பாக்டா இருக்கு. நான் சைட்ல மாட்டி இருக்கக்கூடிய இந்த மைக் சைஸ்ல தான் இந்த ஸ்பீக்கரே வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 64 கிராம் தான் இருக்கு. சுத்தமா வெயிட் இருக்கிற ஃபீலே இருக்காது. நீங்க பேக்ல போட்டு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்பவே காம்பாக்டா இருக்கும். குறிப்பா இவங்க ஒரு நியூ ஐடியா என்ன ட்ரை பண்ணிருக்காங்கன்னா கிளிப் பண்ணிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதனால உங்களோட காலர் இந்த மாதிரியான இடத்துல கிளிப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலுமே மேக்னெட்ல வந்து ஒட்டுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்க மேக்னெட்லயுமே ஒட்டிக்கும் போது சப்போஸ் வாக்கிங் ஜாக்கிங்லாம் போறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஹெட்ஃபோன் மாட்டிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா அவுட்டர்ல இருக்கக்கூடிய சவுண்ட் எதுவுமே கேட்காம ரோட்ல எல்லாம் போறோம் அப்படின்னா சேஃபா இருக்காது. அதுக்கு ஜாக்கிங் வாக்கிங் போறவங்களுக்காகவே நல்லா பண்ணியிருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் ஓவராலா மெட்டீரியல் குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சார்ஜ் போறதுக்கு மேல டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன் அதை யூஸ் பண்ணி பாஸ் பிளே பண்றதுக்கும் வால்யூம் கண்ட்ரோல் பண்றதுக்கு அதை யூஸ் பண்ணி சாங் சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட்
குறிப்பா இதுல இன்பில்ட் மைக் கொடுத்திருக்காங்க. நீங்க எந்த அளவுக்கு சாங் கேக்குறீங்களோ அதே அளவுக்கு கால்லாம் பேசணும் அப்படினாலுமே செம சூட்டபிளா இருக்கு. இந்த மாதிரி சைடுல கிளிப் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது பேட்டரி பேக்கப்பை பொறுத்த வரைக்கும் 8ல இருந்து 9 மணி நேரம் வரைக்கும் கூட உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். கண்டிப்பா அதோட சைஸை பார்த்துட்டு இந்த சவுண்ட் குவாலிட்டி முதல்ல சொல்லுங்க ப்ரோன்னுவீங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 1 இயர் வாரண்டியோட 1300 ரூபாய் கிட்ட பிரைஸ் பண்ணிருக்காங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் பிரைஸ் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. என்ன வித்தியாசமா யோசிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்குன்னு பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுவீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் அதே மாதிரி சவுண்டுமே பாத்தீங்க அப்படின்னா 2-3 பேர் கேட்குற அளவுக்குலாம் இருக்காது. நீங்க ஒரு ஆள் அதுவும் சவுண்ட் கம்மியா வச்சு கேட்குற அளவுக்கு தான் இருக்கு. மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கேட்கறதுக்கு கரெக்டா வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுலயும் குறிப்பா பேஸ் வந்து ரொம்ப அதிகமாலாம் எதிர்பார்க்க முடியாது. எல்லாமே நியூட்ரலா தான் இருக்கு. பட் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. குறிப்பா வோக்கல்ஸ் பெஸ்டா வேணும், நான் சாங் மட்டும் கேட்க மாட்டேன், மற்றவங்க பேசுறதெல்லாம் கேட்பேன், அது கிளியரா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கும் நல்லா இருக்கு. கால் குவாலிட்டி பேசுறதுக்குமே எனக்கு தெரிஞ்சு இது பெஸ்ட்டாவே இருக்கு. வாங்குறதுக்கு முன்னாடி வாக்கிங் ஜாக்கிங்லாம் போறீங்க, உங்களுக்கு சூட்டபிளா இருக்குமான்னு பார்த்துட்டு வாங்குங்க. இருக்கிறதுலே காம்பாக்டான ஸ்பீக்கர் 2 நம்ம கையில இருக்கு. அதுல ரெண்டாவதா பாத்தீங்க அப்படின்னா ஜிப்ரானிக்கோட பிக்ஸி அப்படின்ற இந்த ஒரு மாடல் பாத்தீங்கன்னா செம குட்டியா இருக்கு. வெறும் 3.6 சென்டிமீட்டர் தான் சைஸே பாக்குறதுக்கு. 70 கிராம் தான் வெயிட் இருக்கு. சுத்தமா வெயிட் இருக்கிற ஃபீலே இல்ல. ஈஸியா பேக்ல எல்லாம் சைட்ல தொங்க போட்டுட்டு பாட்டு கேட்டு போறதுக்கு செம சூப்பரா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டைப் சி போர்ட் கொடுத்திருக்காங்க. SD கார்டு ஸ்லாட்டுமே இருக்கு. நீங்க செப்பரேட்டா வந்து SD கார்டுல இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி கூட சாங் கேட்டுக்கலாம். அண்ட் ப்ளூடூத்லயும் நீங்க வந்து பேர் பண்ணிக்க முடியும். பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பவர் பட்டன் அண்ட் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணி சாங்ஸ் நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இன்பில்டா மைக் கொடுத்திருக்காங்க. பட் அந்த அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி வந்து பெஸ்டா இல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம், பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா பாட்டம்ல இந்த ரப்பர் குஷன் மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க கீழே நிக்கிறதுக்கு. அது செப்பரேட்டா பிஞ்சிட்டு வந்துருச்சு. இது தவிர பேட்டரி பேக்கப் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 80% கிட்ட வால்யூம் வச்சு கேட்கறீங்க அப்படின்னா 4ல இருந்து 5 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் சவுண்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி பிரைஸ் 1 இயர் வாரண்டியோட 700 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. இந்த 700 ரூபாய்க்கு இது ஒர்த்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா சைஸ் வைஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லாவே இருக்கு. பட் சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு வரும்போது சவுண்ட் எல்லாமே வந்து மெர்ஜ் ஆகி ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன் சுத்தமாவே இல்லை. பேஸும் இதுல வந்து பெருசா நீங்க எதுவும் பார்க்க முடியாது. அந்த வகையில ஒரு 60ல இருந்து 70% வால்யூம் வச்சு கேட்கறீங்க, அதுவும் சிங்கிளால நீங்க கேட்கறீங்க அப்படின்னும் போது இது ஓகே தான். பட் இதே பட்ஜெட்டுக்கு பாத்தீங்கன்னா சைஸ் வைஸ் கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்ததே பாத்தீங்கன்னா இதோட பெட்டரா கூட ஐ கியர்லாம் ஆப்ஷன் இருக்கு. இருக்கிறதுலேயே குட்டியா காம்பாக்டா வேணும், பிரைஸும் எனக்கு கம்மியா தான் ப்ரோ வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்கன்னா நான் ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த ஒரு ஸ்பீக்கர் தான் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே குட்டி சைஸா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம JBL பிராண்டோட ஸ்பீக்கரே வந்து கொடுத்திருக்காங்க. சரி, எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். காம்பாக்டா பொறுத்த வரைக்கும் 100 கிராம் வெயிட் இருக்கு. இருக்கிறதுலே குட்டியா இருக்கு. பாக்கெட்குள்ளேயும் வச்சுக்கலாம், பேக்குள்ளேயும் வச்சுக்கலாம். அதே சமயம் அவுட் சைடு பாத்தீங்கன்னா மெட்டல் பாடி வேற கொடுத்திருக்காங்க. கீழே விழுந்தாலும் எந்த பிரச்சனையும் வராது. பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு பவர் பட்டன் தான் கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணியே நீங்க பாஸ் பிளே வந்து பண்ணிக்க முடியும். கால் அட்டன் பண்றதுக்குலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டைப் சி போர்ட் கொடுத்திருக்காங்க சார்ஜ் போடுறதுக்கு. இன்பில்ட் மைக்குமே வந்து கொடுத்திருக்காங்க. கால் குவாலிட்டி ஓகேவா தான் இருக்கு. குட்டி ஸ்பீக்கர் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி வாரண்டி அண்ட் பிரைஸுக்கு வந்தீங்க அப்படின்னா இதுக்கு வாரண்டி கிடையாது. என்ன ப்ரோ JBL ஸ்பீக்கர் நீங்க வாரண்டி இல்லையானா இது JBL ஸ்பீக்கரே கிடையாது. இந்த மாதிரி உருட்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பீக்கர் இதே மாதிரி சைஸ்ல வந்து JBLனு சொல்லி விற்கிறாங்க. இதே மாதிரி நிறைய டிஃபரெண்டான பிராண்ட்ல இருக்கு. பிரைஸ்மே பாத்தீங்கன்னா 250 ரூபாயில இருந்து 300 ரூபாய்க்குள்ள கிடைக்குது. பட் ரியலான JBL ஸ்பீக்கர் வந்து இந்த மாதிரி வந்து எதுவுமே லான்ச் பண்ணல JBL சைட்ல இருந்து. அண்ட் அதை தவிர சவுண்ட் குவாலிட்டி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 50ல இருந்து 60% வச்சு கேட்டா நல்லா இருக்கு. பேட்டரி லைஃப்மே பாத்தீங்கன்னா ஒரு 2ல இருந்து 3 மணி நேரம் வரைக்கும் கிடைக்குது. பட் உள்ள இருக்கக்கூடிய பேட்டரி எந்த அளவுக்கு பெஸ்டானதா யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு தெரியாது, பிராண்டட் இல்ல அப்படின்றனால. இதுல குட்டியான ஸ்பீக்கர் ப்ரோ, இதை நான் ட்ரை பண்ணி பார்க்கணும், பிரைஸும் 300 ரூபாய் கிட்ட தானே வருதுன்னு நினைக்கிறவங்க வேணா இதை ட்ரை பண்ணலாம். ஆனா அதை தவிர உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டியும் பெட்டரா இருக்கணும், எல்லா விஷயமும் நல்லா இருக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்பீக்கர் எல்லாமே பாத்தீங்கன்னா பிராண்டடா நல்லாவே இருந்தது. உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணும், பிரைஸ் எது சூட்டபிளா இருக்கு, குறிப்பா ஒவ்வொன்றும் எப்படி சவுண்ட் குவாலிட்டி இருக்குன்றதையுமே சொல்லியிருந்தேன். அதை பேஸ் பண்ணி நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு டிஃபரெண்டாகவும் குட்டி சைஸ்ல எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி போட்டது நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க.